இன்னைக்கு நான் சொன்ன அந்த ஏல் பெத்தேல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு மனசில் பதிந்த உடனே நீங்கள் என்னென்ன இந்த வருஷம் முழுசா என் வீடு ஏல் பெத்தா, உங்கள் வீட்டுக்குள்ளே கால் வைக்கும் போது இது ஏல் பெத்தேல். அல்லேலூயா. மாடி மேலே போய் சுற்றி சுற்றி நடங்க. குடும்ப தலைவர்கள் நடங்க, குடும்ப தலைவிகள் நடங்க. உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருந்தால் அந்த வீட்டை சுற்றி சுற்றி நடங்க. இது ஏல் பெத்தேல். பிசாசே இது ஏல் பெத்தேல். சத்துருவே இது ஏல் பெத்தேல். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளே இது ஏல் பெத்தேல். அறிந்து கொள், இது தேவன் தங்குகிற வீடு. உனக்கு இங்க இடம் இல்லை. பேசணும், வாய் திறந்து நீங்க பேசணும். அல்லேலூயா. மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொன்னால் அந்த மலை உனக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒடுங்கி உட்காராதீங்க. பிரச்சனை வந்தோன்னா ஒடுங்கி போகாதீங்க, எழும்புங்க. எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் எங்களை ஒடுக்க முடியாதுயா. நெருக்கம் வரும், ஆனா நாங்க ஒடுங்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க ஒடுங்கி உட்காரக்கூடாது. இந்த வருஷம் நீங்க எழுந்து நிமிர்ந்து உங்க வீட்டை சுற்றிலும் நடந்து, எப்படி காலேபும் யோசுவாவும் நடந்தார்களோ நடங்க நடங்க நடங்க. டச்சிங் பாயிண்ட், உங்க பாதம் பூமியை தொடணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சும்மாலாம் காலேப் யோசுவா 12 பேர் அனுப்பி வைக்கல. டச் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டச்சிங் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அந்த பாதம் அந்த நிலத்துல தொட்டுட்டு வந்த உடனே கர்த்தர் சொல்றார், நீ கால் மிதித்த தேசத்தை உனக்கு தருவேன். அப்ப டச்சிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்க சரீரம் எதை தொடுகிறது என்பது முக்கியம். கால். ஊழியக்காரங்க இங்க இருப்பீங்களா? இந்த எல்லையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்காரா? அந்த எல்லையில நீங்க நடங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த டெரிட்டரியில் உங்க கால் படணும். உங்க கால் பட்டு நீங்க சொல்லணும், இது ஏல் பெத்தேல். அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையும் உங்க டச்சிங் பாயிண்ட்டும் சேரும் பொழுது ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் அந்த எல்லைகளில் செய்வார். எத்தனை பேர் இதை செய்வீங்க? அல்லேலூயா. வீட்டை சுற்றி சுற்றி நடங்க. உங்கள் பிள்ளை உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு ரூம் இருக்கா, அந்த ரூமில் நடங்க. போய் இந்த இடத்துல நான் நடக்கிறேன், இதை ஏல் பெத்தேலா மாற்றுகிறேன். அல்லேலூயா. அல்ல உங்கள் பிள்ளைக்கு உபயோகப்படுத்துகிற அவங்க பிள்ளைங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி தலையில் கை வச்சு அவன் தூங்கினதுக்கு அப்புறம் இயேசுவின் நாமத்தில் இவன் ஒரு ஏல் பெத்தேல். இவனுக்குள் நீர் வாசம் பண்ணும். இவனுக்குள்ள இருக்கிற குடிவெறி, இவனுக்குள்ள இருக்கிற போதை பழக்க வழக்கங்கள், என் பையனுக்குள்ள இருக்கிற இச்சை, என் பையனுக்குள்ள எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இது ஏல் பெத்தேல். என் பையன் ஒரு பெத்தேல். நீங்க அறிக்கை செய்யணும். அல்லேலூயா.